கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம். ஜெயஸ்ரீ வணக்கம். பசுமை வழிச்சாலையில் உள்ள அமைச்சருடைய இல்லத்திலே தற்போது பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் 10க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சில தினங்களில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட உள்ளது. அதாவது மே மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. அதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கின்றது. எனவே அந்த விடைத்தாளக்கூடிய பணிகள் எல்லாம் பெரும்பான்மையான அளவு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு இடங்களில் மட்டும் அந்த விடைத்தாளக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில அந்த பணிகள் எப்படி நடைபெற்றிருக்கிறது, குறிப்பாக +2 பொறுத்தவரையில் அந்த விடைத்தாள் திருத்தக்கூடிய பணி என்பது முழுமையாக நிறைவடைந்திருக்கின்றது. எவ்வளவு பர்சன்டேஜ் அந்த ஓவரால் பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்கின்றது, எந்தெந்த பாடங்களில் அதிகமாக மாணவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் கேட்டு பெறப்படுவதாக நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் கோடை விடுமுறை விடப்பட்டிருக்கின்றது. வழக்கமாக கோடை விடுமுறை முடிந்ததும் ஜூன் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம். தற்போது வெயிலினுடைய தாக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்போது பள்ளியை மீண்டும் திறக்கலாம் என்பது தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெறுவதாக தகவலாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த பொதுத் தேர்வு முடிவுகள், பள்ளியை மீண்டும் திறப்பது தொடர்பான விஷயங்கள், அதே போல அடுத்த கல்வியாண்டு அந்த அட்டவணை ஒவ்வொரு ஆண்டினுடைய தொடக்கத்திற்கு முன்பாக ஆண்டு அட்டவணை வெளியிடப்படுவது வழக்கம். அதாவது அடுத்த கல்வி ஆண்டில் காலாண்டு, அரையாண்டு, அந்த பொது பருவத் தேர்வுகள் போன்றவையெல்லாம் எப்போது நடைபெறும் என்பது தொடர்பாக முன்கூட்டியே அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு அந்த தேதிகள் என்பது ஒரு அட்டவணையாக வெளியிடப்படும். ஆனுவல் பிளானர் என்று குறிப்பிடுவார்கள். எனவே அந்த ஆண்டு அட்டவணையை வெளியிடுவதற்கு தேதிகளை இறுதி செய்வதற்காகவும் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக அதிகாரிகள் மட்டத்திலிருந்து நமக்கு தகவலாக கிடைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.